ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜிகே கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ட் 11 பார்க்க போகிறோம். பார்ட் 10 வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்றைக்கி 11 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐயூசிஎன் தலைமையிடம் அமைந்திருப்பது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஜெஸ், சுவிட்சர்லாந்து. தமிழகத்தில் பதிவுத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள எளிமையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் அடிப்படையிலான திட்டம் எது அப்படின்னா, ஸ்டார் 2.0. தமிழகத்தில் பதிவுத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள எளிமையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் அடிப்படையிலான திட்டம் இது ஸ்டார் 2.0. பம்பாய் வானொலி கிளப் தனது முதல் ஒலிபரப்பை எப்போ துவங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923. பம்பாய் வானொலி கிளப் தனது முதல் ஒலிபரப்பை துவங்கிய ஆண்டு 1923. 2015ஆம் ஆண்டு சீசல்ஸ் குடியரசு வளர்ச்சிக்கு இந்தியா எவ்வளவு நிதி கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 மில்லியன் அமெரிக்க டாலர். 2015ஆம் ஆண்டு சீசல்ஸ் குடியரசு வளர்ச்சிக்கு நிதி உதவியாக இந்தியா எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 மில்லியன் அமெரிக்க டாலர். ஜிஎஸ்எல்வி F-08 ராக்கெட் மூலம் ஜிசாட் 6A செயற்கைக்கோளை இஸ்ரோ எப்பொழுது அனுப்பியது? 29 மார்ச் 2018. ஜிஎஸ்எல்வி F-08 ராக்கெட் மூலம் ஜிசாட் 6A செயற்கைக்கோளை இஸ்ரோ எப்பொழுது அனுப்பியது? 29 மார்ச் 2018. எப்பொழுது தேசிய கனிம ஆய்வுக் கொள்கை அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டது? 2016 ஜூலை. எப்போது தேசிய கனிம ஆய்வுக் கொள்கை அப்படிங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டது? ஜூலை 2016. உலக வங்கியின் கணக்கின்படி 2017ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் சேவைத் துறையில் ஈடுபட்டு வருகின்றனர்? ஸோ உலக வங்கியோட கணக்கீட்டின்படி 2017ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்களை எத்தனை சதவீதம் சேவைத்துறையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31% பேர் சேவைத்துறையில் இருக்காங்க. திட்டமிடுதலில் ஹரிபி ஹட்டாவ் அப்படிங்கிற முழக்க வாசகம் குறிப்பிடுவது வறுமையை அகற்றுதல். வறுமை இல்லாமல் பண்ணுறது. ஹரிபி ஹட்டாவ்ங்கிறதோட மீனிங் என்னென்னா வறுமையை இல்லாமல் பண்ணுறது. இப்போ இந்தியாவில் நகரமயமாதலுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டே போகுது. ஸோ வேலை இல்லாத சூழ்நிலையினால இந்தியா நகரமயமாயிட்டே இருக்கு. இந்தியாவில் நகரமயமாதலுக்கு முக்கிய காரணமாக அமைவது கிராமப்புறங்களில் காணப்படும் வேலையில்லா சூழ்நிலை. நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1969. நாட்டு நலப்பணிகள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1969. மனிதவள மேம்பாடு குறியீடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும். அவை மனித நலம், கல்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானம். மனிதவள மேம்பாடு குறியீடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும். அவை என்னென்ன? மனித நலம், கல்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானம். தலா வருமானங்கிறது ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் சிறு தொழில்கள் அதிகமாக காணப்படுவது கைத்தறி தொழில்கள். இந்தியாவில் சிறு தொழில்கள் அதிகமாக காணப்படுவது கைத்தறி தொழில்கள். சி மீன்ஸ் பிஸ்னஸ் என்ற பெண் தொழில் அதிபருக்கான திட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் ஒரிசா. சி மீன்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிற பெண் தொழில் அதிபருக்கான திட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் ஒரிசா. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. அரசின் செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விதியை வழங்கியவர் அடால்ஃப் வாக்னர். அரசின் செலவுகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விதியை வழங்கினவர் யாரு? அடால்ஃப் வாக்னர். இந்தியாவின் முதலாவது திட்டத்தில் தொழில்துறைக்கென்று செய்யப்பட்ட மொத்த ஒதுக்கீடு எவ்வளோனா 55 கோடி. இந்தியாவில் முதலாவது திட்டத்தில் தொழில்துறைக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 55 கோடி. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3 முறைகளில் கணக்கிடலாம். நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3 முறைகள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை 1210.2 மில்லியன். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு? 1210.2 மில்லியன். இந்திய ₹1 நோட்டை வெளியிடும் அமைச்சகம் நிதி அமைச்சகம். இந்திய ₹1 நோட்டை வெளியிடும் அமைச்சகம் எது? நிதி அமைச்சகம். பொருட்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1. இதுவும் ஜிஎஸ்டி தான், அதுவும் ஜிஎஸ்டி தான். இது பணிகள் கொடுத்துருக்காங்க, அது சேவைகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொருட்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1. ஜிஎஸ்டினா என்னது? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதான் ஜிஎஸ்டி. பொருட்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. ஒன்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஐயூசிஎன் தலைமையிடம் அமைந்திருப்பது மார்க்ஜெஸ், சுவிட்சர்லாந்து. தமிழகத்தில் பதிவுத்துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள எளிமையான மற்றும் வெளிப்படையான நிர்வாக அடிப்படையிலான திட்டம் ஸ்டார் 2.0. பம்பாய் வானொலி கிளப் தனது முதல் ஒலிபரப்பை துவங்கிய ஆண்டு 1923. 2015ஆம் ஆண்டு சீசல்ஸ் குடியரசு வளர்ச்சி உதவி நிதியாக இந்தியா வழங்கிய தொகை
4.3 மில்லியன் அமெரிக்க டாலர். GSLV F-08 ராக்கெட் மூலம் GSAT 6A செயற்கைக்கோளை இஸ்ரோ எப்பொழுது அனுப்பியது? 29 மார்ச் 2018. எப்போது தேசிய கனிம ஆய்வுக் கொள்கை என்ற திட்டம் உருவாக்கப்பட்டது? ஜூலை 2016. உலக வங்கியின் கணக்கீட்டின்படி 2017ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் எத்தனை சதவீதம் பேர் சேவைத்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர்? 31%. திட்டமிடுதல் ஹரிபி ஹட்டாவ் அப்படிங்கிற முழக்கவாசகம் எதை குறிப்பிடுதுன்னா வறுமையை அகற்றுதல், வறுமை இல்லாமல் பண்ணுறது. இந்தியாவின் நகரமயமாதலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கிராமங்களில் வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. ஸோ கிராமங்களில் வேலை வாய்ப்பு காணப்படும் வேலையில்லா சூழ்நிலை. நாட்டு நலப்பணிகள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1969. மனிதவள மேம்பாடு குறியீடுகள் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும். அவை மனித நலம், கல்வி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தலா வருமானம். இந்தியாவில் சிறு தொழில்கள் எது அதிகமாக காணப்படுதுன்னா கைத்தறி தொழில்கள். ஷீ மீன்ஸ் பிஸ்னஸ் என்ற பெண் தொழிலதிபருக்கான திட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் ஒரிசா. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. அரசின் செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்ற விதியை வழங்கியவர் அடால்ஃப் வாக்னர். அரசின் செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்ற விதியை வழங்கியவர் அடால்ஃப் வாக்னர். இந்தியாவின் முதலாவது திட்டத்தில் தொழில்துறைக்கென்று செய்யப்பட்ட மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 55 கோடி. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகள் 3 வழிமுறைகள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 1210.2 மில்லியன். இந்திய ₹1 நோட்டை வெளியிடும் அமைச்சகம் நிதி அமைச்சகம். பொருட்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஜூலை 1, 2017. தேங்க்யூ.